மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் அரசியல் சூடுபிடித்துள்ளது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் ஜெகநாத் மிஸ்ரா தனது தேர்தல் பணிகளை உற்சாகமாக தொடங்கியுள்ளார். கம்பத்தில் புதிய கட்சி அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் பாரம்பரிய சிலம்பம், மேளதாளங்கள், பட்டாசுகள் என திருவிழா போன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதிய கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய ஜெகநாத் மிஸ்ரா தொகுதி வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை முன்வைத்தார். குறிப்பாக குடிநீர், விவசாயம், வேலைவாய்ப்பு ஆகியவை முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்தார். இன்றைய தினம் கம்பம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை தேர்தல் அலுவலகத்தை திறந்திருக்கின்றோம். கம்பம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கம்பம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 2,55,000 வாக்காளர்களையும் நேரடியாக சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வந்த வண்ணம் இருக்கின்றோம். வருகின்ற 2026 தளபதி விஜய் அவர்களை தமிழக முதலமைச்சராக அமைத்திட கம்பம் சட்டமன்ற தொகுதியில் முதல் வெற்றியை பரிசாக வழங்குவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த தேர்தலில் கம்பம் தொகுதியை கைப்பற்றி அதனை தலைவர் விஜய் அவர்களுக்கு முதல் வெற்றியாக வழங்குவேன் என நம்பிக்கையுடன் கூறினார். மேலும் 5 மாவட்ட மக்களின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணை தொடர்பான உரிமைகளை முழுமையாக பெற்றுத்தர பாடுபடுவேன் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வு கம்பம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வலுவான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது.